ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஹவ் டிசைபிள்ஸ் வியூட் ஜீசஸ். சீஷர்கள் இயேசுவை எப்படி அறிந்து கொண்டார்கள்? மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள் முடிய. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர் கூட்டங்கள் இருந்தார்கள். அதிலே 12 சீஷர்களை இயேசு தெரிந்து கொண்டார். அதிலும் மிக விசேஷமாக பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய அவர்கள் இயேசுவோடு மிக நெருங்கிய ஐக்கியத்துக்குள்ளே இருந்தார்கள். அதே போல ஆண்டவருக்கு 72 பேர் சீஷர் கூட்டங்கள் இருந்தார்கள். அவர்கள் 2 பேராக அவர்களை இயேசு அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிக்க இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அவர்களை அனுப்பினார். பெண்கள் இயேசுக்கு ஊழியம் செய்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனங்களில் வாசிக்கிறோம். அவர்கள் இயேசுவுக்கு தங்கள் ஆஸ்திகளை கொண்டு பணிவிடை ஊழியத்தை செய்தார்கள். மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள் அன்பான குடும்பத்தாராக இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். எப்பொழுதெல்லாம் இயேசு அந்த எருசலேமுக்கு வருகிறாரோ அங்கே அந்த வீட்டிலே போய் தங்கி அவர்களோடு அன்பாய் பேசி வசனத்தை சொல்லி அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களை நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். 3 விசேஷித்த சீஷர்கள், தி ஸ்பெஷல் ட்ரியோ ஆஃப் டிசைபிள். இயேசு 12 சீஷர்களை முதலாவது தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்களை அவர் தெரிந்து கொண்டதான மிகப்பெரிய நோக்கம் மார்க்கு சுவிசேஷம் 3:14-15 வாசிக்கிறோம். அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த 12 சீஷர்களை அவர் ஏற்படுத்தினார். He appointed them to preach the gospel and cast out the devils and heal the sickness என்பதை பார்க்கிறோம். ஆகவே சீஷர்கள் இயேசுவின் ஊழியத்தில் அவரோடு கூட இருந்து அவர்கள் பணியாற்றினார்கள். நம்மோடு கூட இருக்க அவர் தெரிந்து கொண்டார் என்பதிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் 3 ஆண்டுகள் இயேசுவோடு கூட அவர்கள் கூடவே இருந்து அவர்கள் ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். சீஷர்கள் இயேசுவின் ஊழியத்தில் என்னென்ன பணிவிடைகளை செய்தார்கள்? 3 இடங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14 முதல் 71 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு 5000 பேர்களை போஷித்தார். அந்த 5 அப்பங்கள் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுப்பதற்கு இயேசு சீஷர்களை பயன்படுத்தினார். அவர்கள் எல்லாரும் மக்களை 50 பேராக ஆண்டவர் அந்த புல் தரையின் மீது உட்கார வைக்க சொன்னார். அவர்கள் அதை செய்தார்கள். அந்த திரளான மீன்களை அவர்கள் கொண்டு போய் வைத்த போது அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் என்பதை பார்த்து எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் மீதியானதையும் 12 கூடைகளை அவர்கள் எடுத்தார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு பொறுமையோடு கூட இயேசுவுக்காக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்களுக்கும் பசி இருக்குது, அவர்களுக்கும் தாகம் இருக்கிறது. ஆனாலும் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மிக அன்பாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். 2வது காரியம், இயேசுவை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போவதற்காக ஆண்டவராக இயேசுவானவர் 2 சந்திகளின் நடுவே கழுதை குட்டியை கட்டியிருக்க கண்டீர்கள், அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள்.
அவர்கள் போய் அந்த 2 சந்திகள் நடுவிலே இருந்த அந்த கழுதையை அவிழ்த்த போது, எதற்காக அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இது ஆண்டவருக்கு தேவை. உடனே அவர்கள் விட்டு விட்டாங்க. 3வது காரியத்தை பார்க்கிறோம். பஸ்காவை ஆயத்தம் பண்ண இயேசு அவர்களை அனுப்பினார். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 17-19 வசனங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். ஆண்டவர் சொன்னார், தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு போகிறவன் பின்னாலே போய் ஆண்டவருக்கு பஸ்காவை புசிக்க இடம் கேட்டார் என்று சொல்லுங்கள். அவர்கள் அப்படியே சொன்னபொழுது அவன் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். இவர்கள் பஸ்காக்குரிய எல்லா காரியங்களும் அவர்கள் ஆயத்தப்படுத்தினார். ஆகவே இந்த பணிவிடை ஊழியம் செய்வது மிக முக்கியமானது. நீங்களும் சபைக்கு உள்ளேயும் சபைக்கு வெளியேயும் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியத்திலே நீங்கள் உதவியாக இருங்கள். அருமையானவர்களே, அதனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். சின்ன சின்ன காரியங்களிலே நாம் உதவி செய்யலாம். ரட்சிக்கப்படாத மக்களை சபைக்கு அழைத்து கொண்டு வரலாம். வியாதிஸ்தர்களை போய் பார்த்து அவர்களுக்காக ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கலாம். ஏழைகள், விதவிகள், திக்கற்றவர்களுக்கு நீங்கள் உணவு உதவிகளை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யலாம். பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் அவருடைய வேலை வாய்ப்புகளிலே நீங்கள் உதவிகளை செய்யலாம். இந்த மாதிரியான காரியங்களிலே நீங்கள் உதவி செய்யலாம். ஆலயத்துக்கு உள்ளேயும் நீங்கள் ஊழியத்தை செய்யலாம். இப்படி பலவிதமான ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 12 சீஷர்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் இந்த 3 பேருமே 3 வேளைகளிலே ஆண்டவர் அவர்களை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனார் என்பதை பார்க்கிறோம். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40 முதல் 56 வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். ஜெபாலய தலைவனாக யவீரனுடைய மகள் அவள் கொடிய வியாதினால் பாதிக்கப்பட்டு அவள் மரித்து போனாள். அப்பொழுது யவீரு மிகவும் துயரப்படுகிறான். அவருக்கு ஒரே மகள். அப்போது ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அந்த யவீரனுடைய வீட்டாண்டை போகும்போது ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய கூக்குரல் உண்டாயிருந்தது. ஆனால் இயேசு அவளை பார்த்து சொன்னார், இந்த பெண் மரிக்கவில்லை, இவள் நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் சிரித்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அவிசுவாசமான காரியங்களை அவரிடத்துல பார்க்கும்போது அவர்களை வெளியே போக சொல்லிவிட்டார். அப்பொழுது யவீரு அவனுடைய மனைவி இந்த 3 சீஷர்களோடு கூட இயேசு கதவை பூட்டி அந்த சிறு பெண்ணை பார்த்து, சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொன்னார். உடனே அவள் எழுந்து உட்கார்ந்தார். பாருங்கள், இதை பேதுரு பார்க்கிறார். மிகப்பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் மரித்து போன ஒரு சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்பினார் என்றார். இவர் சாதாரணமானவர் அல்ல. ஆகவே அவர்கள் இவர் ஒரு போதகர் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது இவர் வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசுவை எந்த விதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம்? ஏதோ வியாதிகளை சுகமாக்குகிறவர், பிசாசுகளை துரத்துகிறவர் என்று மட்டுமல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இரட்சகர். அவரை தவிர வேறொரு இரட்சகர் இல்லை என்பதை நாம் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். ஆகவே சீஷர்கள் இதை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் பேதுருடைய அனுபவத்திலும் ஊழியத்திலே அவர் இதை செய்தார். அவரும் ஒரு நாள் என்ன செய்தார் என்றால், தொற்கால் என்ன சொல்லப்படுகிற அதை தபித்தாள் மரித்து போனாள். பேதுருக்கு இப்போது சொல்லி அனுப்புகிறார்கள், ஐயா, இப்போது சீசி அந்த தொற்கால் மரித்து போனாள். ஆகவே அவளை அடக்கம் பண்ணுவதற்காக தான் அவரை அழைத்தார்கள். ஆனால் பேதுரு அங்கு போன பொழுது அங்கு இருந்த விதவைகள், ஏழைகள் எல்லாரும் அவள் செய்த உதவிகள் எல்லாம் காண்பித்து அழுதார்கள். அப்பொழுது இந்த பேதுரு எல்லாரும் வெளியே அனுப்பிவிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவள் புறமாக திரும்பி தபித்தாலே எழுந்துரு என்று சொன்ன பொழுது மரித்தவள் எழுந்து உட்கார்ந்தாள். பாருங்கள், இந்த அனுபவம் இந்த பேதுருக்குள் எப்படி வந்தது? இயேசுவானவர் ஜீவனை தருகிறவர், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களை உண்டாக்குனவர் அவர்தான் என்பதை பேதுரு வல்லம் உறுதியோடு கூட விசுவாசித்தார். அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை
அவருடைய அற்புதமான வார்த்தை இவைகளெல்லாம் விசுவாசித்து பேதுரு இயேசு போல தபித்தாரை உயிரோடு கூட எடுத்தனர். நம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தைகளை மட்டும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில அவைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவைகளை நாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த சத்தியங்களை நாம் அறிந்தோமோ அந்த சத்தியத்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக, அதை விசுவாசிக்கிறவர்களாக, அதை அனுபவத்துக்குள்ள கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும். இயேசுவானவர் அவர்களை மலை மேல் ஏறி ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போனார். இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் ஜெபித்த சில மணி நேரத்திலேயே அவர் தூங்கிவிட்டார்கள். ஆனால் இயேசுவோ தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. எலியாவும் மோசேயும் அவர் பக்கத்தில் தோன்றி அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்ததை பேதுரு சத்தத்தை கேட்டு எழுந்து பார்க்கிறார். இயேசுவினுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல இருந்தது. அவர் மறுரூபமாக்கப்பட்டிருந்தார். மறுரூபம் என்றால் அவர் பரலோகத்துக்குரியவராக, இந்த உலகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத போல. அது மறுரூபம் என்பது இந்த உலகத்தின் காரியங்களை நாம் வெறுத்து பரலோகத்துக்குரியவர்களாக நாம் மாறுவதுதான் மறுரூபம். இந்த உலகத்திலே நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கலாம். படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம், நல்ல ஆஸ்திகள் ஆண்டவர் தந்திருக்கலாம். ஆனால் இவைகள் நம்முடைய நம்பிக்கை அல்ல. இவைகள் இருக்கும், இல்லாமல் போகும். இவைகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல, அநித்தியமானவைகள் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் நித்தியமான அந்த பரலோக ராஜ்யத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக, நித்திய தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மருத்துவமாக்கப்படும். ஆகவே நம்முடைய நம்பிக்கை இயேசுவாக, நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை தன் நம்பிக்கையாகும் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. இப்போது பாருங்கள், இந்த பேதுரு எழுந்து பார்க்கும்போது மோசேயும் எலியாவும் இருக்கிறார். உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரத்தை போட்டு நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொல்கிறார். உடனடியாக பரலோகத்திலிருந்து பிதாவானவர் பலத்த சத்தத்தோடு பேசினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று வார்த்தை வந்தது. அப்படி என்றால் இயேசுவானவரை, அவர் தனித்துவமானவர், அவர் மகிமைய மகத்துவமானவர், அவர் தேவகுமாரன். அவரை இந்த மோசேயோடும் எலியாவோடும் நீ ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் மோசே எலியாவும் தீர்க்கதரிசிகள், ஆனால் அவர்கள் மனுஷர்கள். இயேசுவானவர் அப்படி அல்ல, அவர் தேவகுமாரன். அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே அவர் ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே அவரை நாம் எந்த மனிதனோடும் யாரோடும் நாம் ஒப்பிடவே கூடாது என்பதை பிதாவானவர் மிக தெளிவாக பேசினார். பேதுருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவரை என்னவோ நினைச்சிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த ஆடியபிள் வாய்ஸை அவர் கேட்டவுடனே அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. இந்த இயேசு அவர் தேவகுமாரன், அவர் கிறிஸ்து, அவர் நித்தியமானவர், அவர் சத்தியமானவர் என்பதை அவர் வாழ்க்கையில் அறிந்து கொண்டார். அருமையானவர்களே, ஆகவே பேதுரு அவர் தனது நிருபத்தில் எழுதுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அவங்க சொல்கிறார், வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம், அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அந்த சத்தத்தை அவர் கேட்டார். ஆகவே பரலோகத்திலிருந்து பிதாவானவர் பேசின சத்தத்தை கேட்டார் என்பது பார்க்கிறோம். ஆகவே அந்த சத்தத்தை கேட்ட அவர் உறுதியாக இயேசுவை விசுவாசித்தார். இன்றைக்கு நீங்களும் விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவை குறித்ததான சந்தேகமோ குழப்பமோ இல்லாதபடிக்கு ஒரு தெளிவுக்குள்ள நீங்கள் வாங்க. அவர்தான் ஆண்டவர் இரட்சகர் என்பதை முழு நிச்சயமாக நீங்கள் விசுவாசிகள். அருமையானவர்களே,
மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36லிருந்து 38 வரைக்கும் உள்ள வாசனங்களை வாசிக்கும் போது, இயேசு கெத்செமனே தோட்டத்திலே இந்த 3 சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய துக்கமான வேலையில அவளோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார். ஆனால் இவர்களோ தூங்கிவிட்டார்கள். ஆனால் அவர் சற்று கல்லெறிகிற தூரம் போய் அவர் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவானவர் தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக பேதுருக்கு ஆண்டவர் அதிகமாக அதை கற்றுக் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர் அந்த வேலையில தூங்கிவிட்டார். ஆகவே சீஷர்கள் அப்பொழுதுதான் அந்த பஸ்காவெல்லாம் முடித்து கர்த்தருடைய பந்தையெல்லாம் முடித்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய களைப்பிலே அவர்கள் தூங்கிவிட்டார்கள். ஆனால் இயேசு வியாகுலத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பேதுருக்கு அன்றைக்கு அதனுடைய முக்கியத்துவம் அன்றைக்கு அவருக்கு தெரியவில்லை, அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியவில்லை. ஆனால் அவர் ஒரு நாள் சீமோன் என்கிற தோல் பதனுடைய வீட்டிலே அவர் தங்கியிருக்கிற பொழுது நண்பகல் 12 மணிக்கு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆனால் ஆகாரம் இன்னும் ஆயத்தப்படவில்லை. உடனடியாக அவர் மேல் வீட்டரிலே ஏறி போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். தடித்து ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய வெளிப்பாட்டை அவருக்கு கொடுத்தார். ஒரு பெரிய பூண்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. அதில் சுத்தமான அசுத்தமான மிருகங்களும் அதுக்குள்ள இருந்தது. அப்பொழுது ஒரு சத்தம் பிறந்தது, பேதுருவே எழுந்து அடித்து பூசி என்று சத்தம் கேட்டது. அவர் சொன்னார், நான் அசுத்தமானதை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே என்று சொன்னார். பாருங்கள், கர்த்தர் புறஜாதிய ஜனங்கள் மேலும் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார், அவர்களையும் அவர் ரட்சிக்க விரும்புகிறார் என்பதை பேதுருக்கு வெளிப்படுத்தினார். யூதர்களுக்கு மட்டுமல்ல ரட்சிப்பு, புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டு என்பதை ஆண்டவர் பேதுருக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே புறஜாதிகளை நீ அருவருப்பாக எண்ணாது, அவர்களை தேவன் சுத்தமாக்க வல்லவராய் இருக்கிறார், அவர்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் அந்த தரிசனம் புரியவில்லை. பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணி முடித்து கீழே வருகிறார். கொர்நேலியு வீட்டிலிருந்து 2 போர் வீரர்கள் வந்து நிற்கிறார்கள். கொர்நேலியு உங்களை அழைத்துக் கொண்டு வர சொன்னார். இப்பொழுது ஆவியானவர் அவரிடத்துல சொல்கிறார், ஒரு வார்த்தையும் பேசாம அவங்களோட கூட போகும். அவர்கள் நடந்தது என்ன? கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது அவர்கள் எல்லாரும் புறஜாதியார், ரோமர்கள். அங்கே கொர்நேலியு மிக பக்தி உள்ளவனாக அநேக நண்பர்கள், தன் சொந்த வீட்டார், குடும்பத்தார் எல்லாரையும் சேர்த்து வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பேதுரு அவங்க போய் வசனத்தை பிரசங்கித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல ஊற்றப்பட்டார். என்ன ஆச்சரியம் பாருங்க, அன்றைக்கு 120 பேர் மேல அபிஷேகம் இறங்கினது. அதே போல நம்மை போலவே இவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியர் மேல இறங்கி வருகிறதை பேதுரு கண்ட போது ஆச்சரியப்பட்டார். அமர்மையானவர்களே, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தரா இருக்கிறார். பேதுரு தனித்து ஜெபித்த போது வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். நீங்களும் கர்த்தரோடு கூட நெருங்கி அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவருடைய நல்ல வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்றவர் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ல அவர் சொல்கிறார், இயேசுவானவர் இந்த கேள்வி கேட்டார் சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்? எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க. யோவான் ஸ்நானகன் என்கிறார்கள், எரேமியா என்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்கிறார்கள். இப்படியெல்லாம் சொன்னாலும் இயேசு கேட்டார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இயேசுவோடு கூட இருக்கிற சீஷர்கள் இயேசுவை என்ன விதத்தில் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். இன்றைக்கு நாமும் சபைக்குள்ள வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் எவ்வளவாக இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் வசனத்தை மக்களுக்கு நாம் சொல்ல போகிறோம். நமக்குள்ள அந்த உறுதி நிச்சயம் நமக்குள்ள முதலாவது வேண்டும். பேதுரு உடனடியாக பதில் சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். யூ ஆர் த சன் ஆஃப் லிவிங் காட் என்று அறிக்கையிட்டார். ஆம் அருமையானுள்ள இயேசுவானவர் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தர், ஆண்டவர் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள்.
அதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அருமையானவர்களே, பேதுரு தன் வாழ்க்கையில இந்த அனுபவத்தை பெற்ற அவர் பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னார். பெந்தெக்கோஸ்தே நாளிலே முதல் பிரசங்கம் பேதுரு மூலமாக வெளிப்பட்டது. அப்போது பேதுரு மிக தெளிவாக யூதர் மத்தியில தைரியமாக வசனத்தை சொன்னார். கொஞ்ச நாளுக்கு முன்னால தான் அவர் இயேசுவை மறுதலித்தார். ஆனால் இன்றைக்கு மிக தைரியமாக இந்த இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இரட்சகர் என்பதை அவர் வெளிப்படுத்தி மிக தைரியமாக சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:36 வாசிக்கிறோம், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் அறிய கடவுள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இயேசுவை அவர்கள் அறியாமல் சிலுவையில் அறிந்தார். ஆனால் தேவன் அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்பதை முழு நிச்சயமாக நீங்கள் அறியுங்கள் என்று சொல்லி அவளுக்கு சொன்னதை பார்க்கும். ஆகவே தான் அறிந்த சத்தியத்திலே பேதுரு உறுதியா இருந்தார். அந்த சத்தியத்தை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், அதற்கு சாட்சியாக நின்றார். ஆகவே இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசுவை குறித்து அறிந்த சத்தியத்தை நாம் தைரியமாக மக்களுக்கு சொல்லக்கூடியவங்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உண்டு, கோடிக்கணக்கான மக்கள் உண்டு, நம்மளை சுற்றில ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு. நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய நெருங்கிய சொந்தங்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய இன ஜன பந்துகளுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்க நம் இன்றையே நம்மை அர்ப்பணிப்போமாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:42 வாசிக்கிறோம், தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இந்த நாட்களிலே இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். பாருங்கள், அவர்கள் வீடுகளிலேயும் தேவாலயங்களிலும் இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணினார். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் முடித்தவரை இந்த சுவிசேஷ நற்செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கு அறிவியுங்கள். அருமையானவர்களே, யோவானை குறித்து பார்க்கிறோம். யோவான் எழுதுகிறார், 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கும். பாருங்க, இயேசுவானவர் வார்த்தையாகிய தெய்வம். அவர்தான் இந்த உலகத்தில் மாம்ச உருவத்திலே வெளிப்பட்டார். அவர்தான் நமக்காக சிலுவையில மரித்தார், உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவைகளுக்கு நாங்கள் ஐ விட்னஸ், நாங்கள் சாட்சிகள். நாங்கள் கண்ணார கண்டோம், உயிர்த்தெழுந்து இயேசுவை நாங்கள் தொட்டு பார்த்தோம், எங்கள் கைகளினால் தொட்டு பார்த்தோம். அவர்தான் ஜீவ வார்த்தை, வேர்ட் ஆஃப் லைஃப் என்பதை சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த இயேசுவானவரை நீங்கள் விசுவாசம். எத்தனையோ பேர் மரித்தார்கள், அவர்களுடைய கல்லறை இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆனால் இயேசு ஒருவரே மரணத்திலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, பரிசுத்த வாழ்க்கை உண்டு, அவர்களுக்கு பரலோக வாழ்க்கை உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கிறார். அருமையானவர்களே, யோவான் அன்பின் சீஷன் என்று அழைக்கப்படுகிறார். யோவான் 21வது அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். யோவான் தன் அப்போஸ்தலர்களே மிகவும் இளையவராய் இருந்தார். அவர் தேவனுடைய தெய்வீகத்தை குறித்து எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை குறித்து எழுதினார். அவர் எழுதிய புத்தகங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம், இப்படி 5 புத்தகங்களை அவர் எழுதினதை பார்க்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை எப்படியாவது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை தாகம் அவருக்குள்ள இருப்பதனாலே அந்த சத்தியத்தை அவர் எழுதி. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:1-2 வாசிக்கிறோம், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை
வேறொரு பட்டயத்தினாலே கொலை செய்தான். அப்போஸ்தலர்களிலே முதலாவது இரத்த சாட்சியாக மரித்தவர் யாக்கோபு. அப்படியே அந்த யாக்கோபு தன் ஜீவனை இயேசுவுக்காக கொடுத்தார் என்பதை பார்க்கும். இந்த 3 சீஷர், பேதுரு, யாக்கோபு, யோவான், இவர்கள் கிறிஸ்துவை குறித்த மிக அருமையான சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை மூலமா இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிவு, தெளிவு நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே அதை விசுவாசிங்கள் அருமையாக. 2வது காரியத்தை பார்க்கிறோம். நத்தானியேல், பிலிப்பு, அந்திரேயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47 49 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது இங்க பிலிப்பு என்கிற ஒரு பக்தனை பார்க்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவிடம் நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வந்தான். ஏனென்றால் நாத்தான்வேல் ரொம்ப நெருங்கிய நண்பன். அவர் பிலிப்பு, அந்திரேயா, நாத்தான்வேல், இவர் பேதுரு, இவர்கள் எல்லாம் பெத்தானியா ஊரை சேர்ந்தவர்கள். இந்த நத்தானியேலுக்கு இயேசு கிறிஸ்து மேசியா வர வேண்டும் என்று கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்போடு கூட அவர் காத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த நாட்களில் ரோமருடைய ஆட்சி கடுமையாக இருந்தது. கடுமையான சட்டம், கடுமையான வரி, மக்களுடைய ஒடுக்குமுறைகள், இவைகளெல்லாம் அவர் பார்த்து மேசியா இப்பொழுது வர வேண்டும், அவரை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு கூட இருந்தார். பிலிப்பு ஓடி போய் சொல்கிறார், நாசரேத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார், அவர் கிறிஸ்து தானா, வந்து பார் என்று சொன்ன பொழுது, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா என்று அவர் கேட்ட பொழுது, எனக்கு தெரியாது, வந்து பார் என்று பிலிப்பு இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் தாகத்தோடு இருக்கிறார். ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். அவருக்கு பிலிப்பு போல நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் இயேசுவிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். அருமையானவர்களே, இப்போது பார்க்கிறோம், இந்த நாத்தான்வேல் இயேசுவிடத்தில் வருகிறார். அன்று சொல்றார், உத்தம கபடற்ற இஸ்ரவேலனே என்று சொன்ன பொழுது, என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று சொல்கிறார். நீ அத்தி மரத்தின் கீழே நீ இருந்தபோது நான் உன்னை கண்டேன் என்று சொல்கிறேன். அப்படி என்றால் யார் காண முடியும்? ஜெபிக்கிற நம்மை யார் காண முடியும்? தேவன் தான் காண முடியும். அப்படி என்றால் இயேசு யார்? அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் நம்மை காண முடியும். அவர்தான் நம் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், அவர்தான் நம்மை குறித்து அறிந்திருக்கிறவர். ஆகவே நாத்தான்வேலுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் மிக அற்புதமாக இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை அவர் சொன்னபோது ஆச்சரியப்பட்டார். அது மட்டுமல்ல, இயேசுவானவர் சொன்னார், நாத்தான்வேலே, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கிறாய் என்று சொன்ன உடனே நாத்தான்வேல் சொல்கிறார், ரவி, நீ தீர்க்கதரிசி. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை நீ காண்பாய். மனுஷகுமாரிடத்துக்கு தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் ஈடுமுடன் நீ காண்பாய் என்று சொன்னார். அப்படி என்றால் இயேசுவானவர் வல்லமையுள்ள ஆண்டவராக, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவராக, அற்புதங்களை செய்யக்கூடியவராக, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவராக, பரலோகத்துக்கு ஏறி செல்லுகிறவராக இருக்க போகிறார் என்பதை அவர் நாத்தான்வேல் வெளிப்படுத்தினார். பாருங்கள், இந்த யோவான் சுவிசேஷம் 1:51 வாசிக்கிறோம். அருமையானுடைய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, அவரை விசுவாசிக்க ஒரு சின்ன வெளிப்பாடு போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அந்த வெளிப்பாடு ஒரு தீப்பொறி. உடனடியாக அது நம்முடைய விளக்கை ஏற்றக்கூடியதா இருக்கிறது. ஆகவே அவர் காண்பிக்கிற அந்த வெளிச்சத்தை உடனடியாக நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் இயேசுவிடத்துல விசுவாசம் வைத்து அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள வருகிறது. ஆகவே கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்கிறார். இயேசுவை அறிகிற அறிவு நமக்குள்ள வருகிறது. ஆகவே இதுவரைக்கும் அவர்தான் மெய்யான ஆண்டவர் என்று நாம் அறியாதபடிக்கு எத்தனையோ தெய்வங்களை நாம் தேடி ஓடினோம். எவைகளெல்லாம் நம் இல்லாதவைகளெல்லாம் நம் தெய்வம் என்று நம்பினோம். போலியானது, பொய்யானவைகள் எல்லாம் நம் தெய்வம் என்று நம்பினோம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்தின போது நம் வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்தோம். அருமையானுள்ளே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்த உடனே, அவருடைய வெளிப்பாடை பெற்ற உடனே முற்றிலுமாக உங்களை அர்ப்பணி. நாத்தான்வேல் தன் வாழ்க்கையை முற்றிலும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார்.
ஆகவே வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், இந்த நாத்தான்கள் தான் பர்தலமேயு என்று சொல்கிறார். இப்படி உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக முற்றிலும் ஒதுக்கொடுங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 15 வரைக்கும் வாசிக்கிறோம். பெதஸ்தா குளத்தண்டை 38 வருஷமாய் ஒருவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். இயேசு அவனிடத்துல போய், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் ஏதோ நிறைய காரணங்களை சொன்னான். ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்னான், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆனால் தன்னை சுகமாக்கினவர் இயேசுதான் என்பதை அவன் அறியாதிருந்தான். பாருங்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் அவனை தேவாலயத்தில் கண்டு அவர் சொன்னார், உனக்கு அதிகமான கேடு ஒன்றும் உண்டாகாதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று சொன்னபோது, அப்பொழுது அவன் இயேசுதான் தேவகுமாரன் என்பதை அவன் முற்றிலுமாக விசுவாசித்தான். அவன் அறிந்து கொண்டான். தன்னை சுகமாக்கினது இயேசுதான் என்று அறிந்த பொழுது அவன் உடனடியாக ஓடிப்போய் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அவன் அறிவித்தான் ஜனங்களுக்கு. என்னை சுகமாக்கினது இயேசுதான் என்று தைரியமா யூதர்களுக்கு போய் சொன்னான். 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இன்னொரு இடத்துல யோவான் 9:6-7 வாசிக்கிறோம். இயேசு பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார். அந்த பிறவி குருடனை பார்த்து அவன் கீழே அவர் உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொன்னார். அவன் போய் அப்படியே செய்த போது அவன் சுகமானான். இயேசுதான் தன்னை சுகமாக்கினார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை பரிசேயர்களிடத்திலே கொண்டு போனார்கள். பரிசேயர்கள் அவனை திரும்ப திரும்ப கேள்வி மேல கேள்விகளை கேட்டு, உன்னை சுகமாக்கினவன் யார், என்ன செய்தான், எப்படி செய்தான் என்று கேட்டபோது அவன் சொன்னான், எனக்கு யாருன்னு தெரியாது. அவர் வந்தார், சேற்றை என் கண்களில் பூசினார், சீலோவாம் குளத்துல கழுவ சொன்னார், நான் கழுவினேன், பார்வை வந்தது. அவன் பெற்றோரை கூப்பிட்டு கேட்கிறார்கள். அவர்கள் பயந்து கொண்டு, அவனிகிட்ட கேளுங்க, அவனே வயது உடையவனா இருக்கிறான் என்று அவர்கள் பயந்து ஒதுங்கிவிட்டார். ஏனென்றால் இயேசுவை சொன்னாலே அவர்கள் குடும்பமாக அவர்கள் ஒதுக்கி விடுவார். இப்பொழுது இவனை திரும்ப மறுபடியும் கேட்கிறார்கள், உன்னை அவன் எப்படி சுகமாக்கினான் சொல்லு. இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, நீங்கள் அவனுக்கு சீசராக விரும்புறீங்கன்னா சீசராகல அப்படின்னு சொன்ன பொழுது, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறாய்ன்னு அவனை தள்ளிவிட்டார்கள். அவன் தள்ளிவிட்டதை இயேசு அறிந்து அவனிடத்துல வந்து பேசுகிறான், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? நான் விசுவாசமா இருக்கிறதுக்கு அவர் யார்? உன்னோடு பேசுகிற அவர் நான் தான், உனக்கு பார்வை கொடுத்தவர் நான் தான் என்று இயேசு சொன்ன பொழுது அவன் உடனே அவர் பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டான். பாருங்கள், 32 முதல் 38 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எண்ணி முடியாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய இரட்சகர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர். நாமளும் ஒரு நாளிலே அவரை அறியாத ஆவிக்குரிய குருடர்களாக இருந்தோம். கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தின பொழுது, அவர்தான் இரட்சகர் என்று ஆண்டவர் என்று வெளிப்படுத்தின போது நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய கண்களை அவர் திறந்தார். அவரை காணும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தார். அருமையானவர்களே, அப்படி என்றால் நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிப்பாட வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். என்றோ ஒரு நாள் நான் கர்த்தரை ஆராதித்தேன் இல்லை, தினமும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மாதத்தின் முதல் வாரத்திலே நான் கர்த்தருடைய பந்தியிலே சரியாக வந்து கலந்து கொள்கிறேன், அது அல்ல. உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வாரம் ஆராதனைக்கு ஓடி வர வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க பணிந்து கொள்ள வர வேண்டும். அனுதினமும் ஒரு பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், அவருக்கு நன்றி கூற வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், உடனே அவன் வெளியே போய் இயேசுதான் எனக்கு பார்வை கொடுத்தார் என்று தைரியமாக சொன்னான். இன்றைக்கு நாமும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சாட்சியாக நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த அற்புதத்தை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நம் வாழ்க்கையின் கண்களை திறந்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே கர்த்தரை அறிந்த இவர்கள் மக்கள் முன்பாக அவரை அறிக்கை செய்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள்.
நாம் அறிந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல நாம் மௌனமா இருக்க வேண்டாம், நாம் வெட்கப்பட வேண்டாம். ஏனென்றால் நாம் பெற்றது பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பெற்ற நன்மையை நாம் சொல்ல வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிப்பார். ஞானமுள்ள யோவான் சுவிசேஷம் 1:35-42 வரைக்கும் வாசிக்கிறோம். அந்திரேயா யோவானுடைய சீஷராய் இருந்தார். இயேசுவானவர் அவர் நடந்து போகிறதை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொன்னார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். உடனே அந்திரேயா இயேசு பின்னால் ஓடி ரவி என்று சொன்னார். உனக்கு என்ன வேண்டும்? நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பார். உடனே அந்திரேயா இயேசுவோடு கூட அன்றைக்கு அந்நாட்களை கழித்தார். பாருங்கள், உடனடியாக ஓடி போய் தன் சகோதரனாகிய பேதுருவை இயேசுவிடத்துல கூட்டிக் கொண்டு வந்தார். மேசியாவை கண்டேன், நீ வந்து பார் என்று சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தபோது இயேசு பேதுரு பார்த்து சொன்னார், நீ கேபா சீமோனி, நீ கேபா என்று பரவாய். கேபா என்றால் பேதுரு என்றார். ஒரு வாழ்க்கை மாற்றப்பட்டது. அருமையானுள்ள கிறிஸ்துவை அறிகிற அறிவு இன்றைக்கு நமக்குள்ள அதிகமாக ஆண்டவர் தந்திருக்க. 44வது வசனத்துல வாசிக்கிறோம், இவர்கள் ஒரே ஊரை, பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அருமையானுள்ள உங்க நண்பர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருங்கள். உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் கிறிஸ்துவிடம் கொண்டு வாருங்கள். இந்த நாட்களில் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆகவே இந்த நாட்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஞானஸ்நானம் எடுக்க, ஆண்டவருடைய பிள்ளையாக அவரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களாக மாற எது கர்த்தர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். அருமையானவர்களே, இன்னும் ஒரு சீஷர் இருக்கிறார், தோமா. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19-25 வரைக்கும் வாசிக்கிறோம். இவரை சந்தேகப்பட்ட தோமா என்றே சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களிடத்துல வந்து அவர் கூட்டப்பட்ட அறையில வந்தபோது தோமா அன்றைக்கு இல்லை. மற்ற சீஷர்கள் அங்கே இருந்தார்கள். இயேசு தன் கைகளையும் கால்களையும் காண்பித்து, நான் தான் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் தன்னை காண்பித்தார். அவர்கள் எல்லாரும் கிட்ட வந்து பார்த்தார்கள். அவர்கள் கொடுத்த மீன் கண்டத்தை வாங்கி சாப்பிட்டார், தேனை வாங்கி சாப்பிட்டார். மறுபடியுமாக அவர் சங்கீதம் புத்தகங்களிலும், நியாயப்பிரமாண புத்தகத்திலும், தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் தன்னை குறித்து எழுதிய சத்தியத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இது நடக்க வேண்டிய ஒன்று, ஆகவே நீங்கள் விசுவாசிங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிட்டு போனார். தோமா உள்ளே வருகிறார். உள்ளே வந்த பொழுது சீஷர்கள் எல்லாரும் சொன்னார், இயேசு வந்தார், நாங்கள் கண்டோம், பார்த்தோம் என்று சொன்ன பொழுது அவன் நம்பவே இல்லை. ஒருபோதும் நான் நம்ப மாட்டேன். இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்கள், அப்படி என்றால் அவர் கைகளிலே காயம் இருக்குமல், அந்த காயத்துல என் விரலை விட்டு பார்க்கிறது. ஈட்டினால் அவர் குத்தினார்கள் அல்ல விழாவில, அந்த விழாவில் உள்ள காயத்துல என் கையை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் என்று சொன்னார். 8 நாளைக்கு பின்பு இயேசு மறுபடியும் தோமா இருக்கும்பொழுது ஆண்டவர் வந்தார். வந்த உடனே தோமா இடத்துல கேட்டார், தோமா, என் கைகளில் பார், உன் விரலை இங்கே விடு என்று சொன்னார். அவர் தன்னுடைய விழாவை காண்பித்து, உன் கையை இதிலே போடு என்று சொன்னார். அவன் ஆண்டவரே, என் தேவனே என்று ஆண்டவரை பணிந்து கொண்டார். வசனம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம், என் தேவனே, என் ஆண்டவரே என்று அவரை காலில் விழுந்து பணிந்து கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அநேக டவுட், சந்தேகங்கள், குழப்பங்கள் இருந்தால் இன்றைக்கு விசுவாசி, இந்த இயேசுதான் என் ஆண்டவர், என் இரட்சகர் என்று நீங்கள் விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், அவரிடத்தில் திரும்புங்கள். அருமையானவர்களே, ஆண்டு சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொன்னார். அந்த தோமா தான் நம்முடைய தேசத்துக்கு வந்து ஊழியத்தை செய்தார். இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை நம்முடைய இருதயத்தோடு அவரை ஆண்டவர் இரட்சகரமாக விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு அனுபவமாக கொண்டு அவரை நாம் அறிவிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தர் உங்க மூலமாக பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே,
இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உங்களுடைய வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரணும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அறிந்து கொண்ட உங்களுடைய சத்தியத்தை, தெரிந்து கொண்ட உங்களுடைய சத்தியத்தை, புரிந்து கொண்ட உங்களுடைய சத்தியத்தை பிறருக்கு அறிவித்து அவர்களை உமக்கு நேராய் நடத்தக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்ப அற்புதத்தை செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.